ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வீடியோவில் ரிஷப ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல குரு பகவானும், 11வது இடத்துல சனி பகவானும், 4வது இடத்துல கேதுவும், 10வது இடத்துல ராகுவும் இருக்காங்க. போன வருஷம் மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். எல்லா விதமான பதவி உயர்வு, ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம், பல மடங்கு லாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வருஷமும் முதல் பாதி ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்படின்னா 2வது பாதி ரொம்ப நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. 2வது பாதியில் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் தாங்க. வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரமோஷன், 75,000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 1,00,000 வாங்குவீங்க. 50,000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 75,000 வாங்குவீங்க. இது எல்லாமே போன மே மாதத்துலேருந்தே ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த வருஷமும் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அதே நிலைமை தான். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்நேரம் கல்யாணமே ஆகிருக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும். வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், பல வகையில் பணம் வரவுங்க. எங்கேருந்து தான் பணம் வருதுன்னு தெரியலப்பா இவனுக்கு அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு பணம் வர்றது. ஸோ இந்த மாதிரி பல வகையில் பண வரவு, வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி போடுறது, சோஃபா வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போடுறது, இல்லை வீடே வாங்கிறது. நிறைய பேர் வீடே வாங்கியிருப்பீங்க கல்யாணம் ஆகி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஜூன் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. மைண்ட் ரொம்ப கிளியராக வேலை செய்யும். கிளியர் திங்கிங், கிளியர் எக்ஸிக்யூஷன். ஒரு வேலையை ஆரம்பித்தா அதை பக்காவாக பிளான் பண்ணி கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணுறது. கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். 2வது இடத்துல குரு இருக்கனால ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ரொம்ப அரவணைச்சி சாஃப்டாக பேசி உங்களுக்கு தேவையான காயை நவுத்தி எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பீங்க. ஆல் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸரிஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரம் தான் இது. போன மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு இது நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்களும் அதை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. வருகிற ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் டாப் டக்கராக இருக்குது. நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். வெளிநாடு டூர் போகணுமா போகலாம். ஃபேமிலி மெயினாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. உங்களுக்குன்னு சொசைட்டியில் ஒரு மதிப்பு, உங்களுக்கு உங்களோட வேலையினால் சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு, அதே மாதிரி குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆனவங்க மேரிட் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கணவன் அல்லது மனைவி நீங்கள் சொல்கிறதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே உங்களை கேட்பாங்க. உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க. பெண் வீட்டாக இருக்கட்டும், ஆண் வீடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க. மணி, பவர், ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி, ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த சொசைட்டி, இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன வேணுங்க? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே சரியாக இருக்கும். போன மே மாதத்துலேருந்து கிளியர் ஸ்கின், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க. நல்ல கலராக இருப்பீங்க. ஒரு விதமான க்ளோ உங்கள் மூஞ்சில் தெரியும். உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதுதானே ரொம்ப முக்கியம். காசு பணம் என்ன பிரயோஜனம்? காசு, பணம், உடல் ஆரோக்கியம், ஃபேமிலி, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a சூப்பர் டூப்பர் இயர் ஃபார் ரிஷப ராசி. ஜூன் 2 வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஒரு வீடு வாங்கணுமா போய் வாங்குங்க. கார், பைக் புதுசாக வாங்கணுமா, லக்ஸரி காரே வாங்கலாம். 20 லட்சம், 30 லட்சம், ஏன் 50 லட்சம் கூட நீங்கள் லக்ஸரி காரே வாங்கலாம். அந்தளவு டைம் நல்லாயிருக்கு. வேலையில் ப்ரமோஷன், ஃபேமிலி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கடவுளோட அருளால் நீங்கள் சாதிப்பீங்க. ஜூன் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஸோ வேலையில் மற்றும் ஒரு சில பேருக்கு அன்வான்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ராகு 10ல் இருக்கிறனால நீங்கள் உயர் அதிகாரிகளோட, அதாவது உங்கள் மேனேஜரோட ஒரு நல்ல ரேப்போவை மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாமல் காசிப்லாம் பேசாதீங்க ஆஃபீஸில். போனோமா உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. மேனேஜரோட ஒரு குட் ரேப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அன்வான்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்,
என்னதான் சம்பளம் அதிகமா இருந்தாலும் உங்கள வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆளாக்குறது. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல வரல. உங்களோட தசாபுக்தி ஒத்துழைக்காத நிலையில இதெல்லாம் நடக்கலாம். ஸோ அத அவாய்ட் பண்ணணும்னா ஆஃபீஸ்ல ஒரு நல்ல ரேப்போ வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடந்த மே மாதத்துலேருந்தே நீங்கள் அதை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சுமாராக படிச்சுட்டு இருந்தவங்களாம் திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 4th 5th ரேங்க் வாங்குறவங்களாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பீங்க. காலேஜ் பிஜி பண்ணுறவங்களுமே படிப்பில் ஒரு நாட்டம், சினிமாலாம் பார்க்குறத தவிர்த்துட்டு படிப்பில் ஒழுங்காக நாட்டத்தை செலுத்தி மேலும் மேலும் வந்து உயர்ந்திருப்பீங்க. போன வருஷம் டிசம்பரில் ஏதாவது செமிஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருந்ததுன்னா அது எல்லாமே சூப்பராக எழுதியிருப்பீங்க. வரக்கூடிய மே மாதம் வர எக்ஸாம்ஸுமே ரொம்ப சூப்பராக எழுதுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேரிட் கப்புள்ஸ்க்கு அவங்களோட கான்ஜுகல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இட்ஸ் ரியலி அ குட் டைம் டு நோ ஈச் அதர், ஸ்பெண்ட் டைம் டுகெதர், கோ அவுட், ஹேவ் டின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாமும் நடக்கும். கப்புளுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், தாம்பத்திய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வைல் டிரைவிங் யுவர் கார் ஆர் பைக். வெளியே வண்டி எடுக்கும்போதே பார்த்து நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு அச்சம், பயம் இதெல்லாமே ஏற்படும் ஜூன் 2க்கு அப்புறம். எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா இது கனவு தானா, நமக்கு தான் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கா அப்படின்னு ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி பயமாகவும் இருக்கலாம். இல்லைனா ஒரு அன்னோன் ஃபியர், எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவ் சினாரியோவை நீங்களாக உருவாக்கிக்கிட்டு அச்சப்படுறது. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன், இட்ஸ் கோயிங் டு பி எ கிரேட் இயர் ஃபார் யூ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ், கேம்பிளிங், கசினோக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே ஜூன் 2 அப்புறம் அந்த வேலையை மூட்டை கட்டி வச்சுருங்க. அது வரைக்கும் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்ப நாட்டம் அதிகம் உள்ளவங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஏதாவது உருட்டிட்டு பரட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதாவது ஜூன் 2லேருந்தே இட் மே நாட் ஒர்க் இன் யுவர் ஃபேவர். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் தட் ஏரியா. யூ மே எண்ட் அப் இன் லாஸஸ். பட் ஜூன் 2 வரைக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது, லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, பைக் வாங்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஜூன் 2க்குள்ளே அதை பண்ணிக்கோங்க. மைண்டுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன், தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். குடும்பம், வேலை, குழந்தைகள், சொசைட்டி, மணி மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை. இதில் போடலாமா, அதில் போடலாமா பணத்தை, குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா இல்லை அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வேறு வேலைக்கு மாறலாமா. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் எல்லா விதத்துலேயுமே ஜூன் 2க்கு அப்புறம் ஏற்படலாம். ஸோ கேர்ஃபுல்லி அசஸ் அண்ட் மேக் த டெசிஷன்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். 10th house ராகு. ஸோ அன்வான்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஆமாம் அதை சொல்கிறான் இவன் இதை சொல்கிறான் அப்படின்னு எதுவும் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் பண்ணுற ஒரு சிறு தவறு உங்களை வந்து அன்வான்ட் ட்ரான்ஸ்ஃபர், வேறு ஒரு இடத்துல உங்களை தூக்கி அடிச்சிருவாங்க. அங்கே போய் ஒரு 2 வருஷம் வேலை பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் சொந்த ஊருக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியான அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படலாம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஃபார். பட் ஜூன் 2 வரைக்குமே குரு வந்துட்டு 2ல் இருக்கனால உங்களை காப்பாற்றி விட்ருவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியாலெலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனி கவர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ், ஆதாரில் அட்ரஸ் அப்டேட் பண்ணணும், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணணும், பேன் கார்டு வாங்கணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸில் அது எல்லாமே நீங்கள் ஜூன் 2க்குள்ளே பண்ணிக்கிறது உத்தமம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் இருக்குது. விநாயகர் வழிபாடு சிறந்தது. தொடர்ந்து விநாயகரை வழிபட்டுட்டே வாங்க. வீட்டில் முடிஞ்சால் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறந்தது. சனிக்கிழமையில் போய் ஒரு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபட்டுட்டு வாங்க. மற்ற நாட்கள்லேயும் வழிபடலாம், தப்பில்லை. மாதம் ஒரு தடவை இல்லை 2 தடவை அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை அந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும். இதையும் முடிஞ்சால் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதாங்க ரிஷப் ராசிக்கு. இட்ஸ் கோயிங் டு பி a சூப்பர் டூப்பர் இயர். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. போன மேலேருந்தே உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இந்த ஜூன் 2 வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 65 to 70 மார்க்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 100. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.